ஊர் கூடி கிணத்துக்கு திருவிழா எடுத்த மக்கள். மாவிளக்கு பொங்கல் வச்சு விடிய விடிய பூஜை. குடிதண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் கிணத்துக்கு சாமி கும்பிடும் நிகழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர் அருகே காளப்பட்டி என்கிற ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பாழடைந்த கிணறு ஒன்று இருந்திருக்கிறது. அந்த பகுதியின் கடுமையான வறட்சியை போக்குவதற்கு அப்பகுதி ஊர் மக்கள் அந்த கிணற்றை தூர்வாரி கிணத்துக்கு சாமி கும்பிட நீர் ஊற்று பெருகி அப்பகுதி சுற்றுவட்டாரத்தின் தண்ணீர் தாகம் தீர்ந்திருக்கிறது. அது முதலே ஆண்டுதோறும் இது போன்ற திருவிழாவை எடுத்து கோலாகலப்படுத்தி வருகிறார்கள் காளப்பட்டி கிராம மக்கள். இவ்வாண்டும் திருவிழா எடுத்து நடத்திய ஊர் மக்கள் பூஜையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கவே அப்படியே மாரியம்மனே வந்து இறங்கி உட்கார்ந்து நமக்கு அருள் வாக்கு சொல்ற மாதிரியும் அருள் கொடுக்குற மாதிரியும் இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாம் ஹர்ஷத்ஜியால மட்டும்தான் ரொம்ப ரொம்ப தத்ரூபமா பண்ண முடியும். அதை அப்படியே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. இந்த வீடியோவை ஹர்ஷத்ஜி அவரோட இன்ஸ்டா ஐடியில போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இவங்க 40 நாளுக்கு மேல விரதம் இருந்து அதுக்கப்புறமா தான் இந்த வேஷத்தை தரிக்க முடியும். ஸோ அப்படியா இவங்க மாரியம்மன் வேஷத்துல சூப்பரா ஜொலிக்கிறாங்க. பார்க்கவே அப்படியே அந்த மாரியம்மனே வந்து நம்ம கண் முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. சமயபுரத்தாலே வந்து உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, அம்மா தாயே சக்தியே அருள் புரி தாயே அப்படிங்கிற மாதிரி மெய்சிலிருக்க வச்சிருக்கு இந்த அலங்காரம் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கே வந்து உடம்புல கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருது. இந்த மாரியம்மன் தாயோட வேஷமானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் தி நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 70 அடி உயரம், 50 டன் எடை, 7 தலைகள், 14 கரங்களுடன் கம்பீரமாக நிற்கும் வானுயர விநாயகர்.